சரி கொடுங்க, எடுத்து கொடு. அப்படி சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட முடியாதுங்க. கைப்பிடி கைப்பிடி முதல்ல கைப்பிடிக்கணும், கட்டிக்கணும், எப்படிப்பா உரியணும். ஆகட்டும் ஆகட்டும், அவ்வளோதான். ஏங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. வாயில் வைக்கும் போது வாந்தி எடுக்கிறீங்க. ஆமா ஒரு மாதிரி இருக்குது. சாப்பிடு சாப்பிடு, இன்னொரு ரவுண்ட் சாப்பிடு. கொஞ்சமா தடவை தாலி எடுத்து போய்யா. அப்போ மொத்த தாடி விட்டோம். இதாங்க போதுமா இல்ல எடுத்து மட்டுமா? இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றா. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இனிமே அவ்வளவுதான். நீ பின்னாடியே சுத்திங்க இருக்க வேண்டியதான். மை தடவி விட்டு யாருக்காவது மை ஒண்ணா வச்சு பண்ண போறீங்களா? தடி விட்டுருங்க. அவர் தாவி பின்னாடியே சுத்திங்க இருக்கட்டும். இது சாப்பிட்ட உடனே இது சாப்பிட்ட உடனே தலை சுத்துமே, திருகின்னு வருமே. அந்த அம்மா பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குமே, மாதிரியா தான் இருக்குது. போய் கட்டி முடியலான்னு தோணுமே. இல்லப்பா அந்த பண்ணு அது ஒத்துக்கோ. நல்லா ஒத்துக்கும், அது ஒத்துக்கும். அது நம்ம அவங்க பாரு. அம்மா யார் தெரியுமா? அம்மா ஒரு மினி டேங்க் மாதிரி. மினி டேங்கா? ஆமா. யார் வேணாலும் தண்ணி தண்ணி எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். போ குடிமா கணே, குடிமா கணே. நான் குடிக்கட்டுமா? இது உனக்கே. குடிமகனே, பெரு குடிமகனே. அவன மயக்கணும் பின்னாடியே முன்னாடி பூஜை எடுத்துட்டானா? புல்லா தாடி விட்டு இந்த மையா ஒரு அளவு தான் எல்லாமே. என்ன தெரியும்? அவன் இது போல ஈசிப்பானே, அது சூப்பரா ஈசிக்கிறான்.
நைட்ல தூங்கவே இல்ல. நல்ல வேலை எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன் அவன் இசுக்கு நடக்கிறதுனால. இப்ப நீ நான் இஸ்துங்கறியா என்ன பண்ணல? என்ன தொந்தரவு போறீங்க? ஐயோ தொடப்ப கட்ட. நான் தான் இவன வேற இஸ்துங்கறனா நானு. நல்ல வேலை. சரி பரவாயில்ல. அது கூட இல்ல எனக்கு. எப்ப பாரு சாப்பிட கூட விட மாட்டேங்கறான். இசுக்கு நேக்கறானா? நல்ல வேலை. இன்னும் கொஞ்சம் இஞ்சி அதை தடவாத போட்டேன். செத்துட்டு இருப்ப நானு. அவ்வளவுதான். சரி நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். யாரு? அப்புறமா அதை எழுப்பி விடு. தூங்குறது டைமே கிடையாது. புது ஜாப் ஒன்று கொடுத்துக்கிறாரு. புது ஜாப்பா? ஆமா ஆமா. இப்போ என்ன புது ஜாப்? இளவரசரே உங்க பக்கம் இசுட்ட. ஓகே. இப்ப நீ சொல்றத அவர் கேட்டுங்கிறாரு. ஆமா. அடுத்து மன்னரை போட்டால் சொல்லிக்கிறார். ஐயோ ஆமா. கேவனை நான் போய் போட்டு தள்ளணுமா? ஆமா ஆமா அதுதான் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு. நீ எப்படிடா அந்த கேவனை போட்டு தள்ளுற? யாருக்கு தெரியும்? எப்படி கொலை பண்ணலாம், எப்படி கொலை பண்ணாலும் தெரிஞ்சு விடுமே. ஆமா அதுக்கு இப்படி செய்யலாமா? எப்படி? அன்னாடிக்கு மகாராணி வந்து மன்னருக்கு பால் எடுத்து போவாங்க. சரி. அந்த பால்ல எப்படின்னா நம்ம தெரியாம விஷத்தை கலந்துடணும். சரி கலந்துட்டா அவர் சேர்த்துருவாரு. அப்புறம் என் நம்ம மேல பழி வந்துச்சுன்னா பால் கொடுக்குறது அந்த அம்மா நமக்கு எப்படி நம்ம மேல வரும்? போய் எப்பவுமே அவங்க குடுக்குறாங்களே அது நம்ம மேல எப்படி போய் வரும்? ஏ டாவர்னா டாவர்ரா. எப்படியானா தேவையாதா நீ விடு. சரி இப்போ எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க? இப்போ டைம் நைட்ல கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற டைம் தான் அது. ஓடுது நம்ம 9ல நின்னுங்க. தொடப்ப கட்ட அடையம் கொட்டா பின்னாடி கதைன்னு இருக்கும். ஐயோ இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு. இன்னொரு 1/2 hour இருக்கு. அதுக்குள்ள கொடுத்துருவாங்க. ஆமா ஆமா. விஷம் வேணுமே. பஸ் தானே நம்ம ஆளுக்கு நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. ரெடியில வச்சுக்கிறாங்க எல்லாம். பால் வச்சு போய்க்குது. அது வாய்ப்பாயத்தை தேடி போய்க்குது. ஆமா பாலை தந்தாலே பாயத்தை தேடி போய்க்குது. நீ நான் இதுல விஷம். ஐயோ கொஞ்சம் குடிச்சு பாரு. ஏன் நீ குடிச்சு சாவ? நான் குடிச்சுன்னா உனக்கு எப்படி தர முடியும்? என்ன பேசுறேன் எப்படியா? என்னடா சரி ஊத்திடலாம். அந்த ஊத்து. நீ ஊத்து. நான் ஊத்த வந்து பாத்துட்டாங்கன்னா நான் யாரும் வராத மாதிரி நான் பாரு. ஏட்டு பாரு செகண்ட் பாரு. நீங்க குடிக்கல நான் வீட்டுக்கு போய் நேர்ப்பேங்க. பிரிந்து பழக்கமே இல்லை. ஆமா இந்த பாலை குடிக்கணும்னா வீட்டுக்கு போயிடுங்க. ஆமாங்க உனக்காக இந்த பாலை மயக்கம் வந்திருப்பது குடிங்க.